ஆ, திவ்யா தானே மணி? ஆமா. என் பேரு மாதவன். ஓ, லாலுக்கு நான் மாமா முறையாவமா? அப்படியா? சாரிங்க. இங்க காத்தடிச்சா மணி தன்னால ஆடும். ஓ. சத்தம் கேட்டதும் காத்துல தான் ஆடுதுன்னு நினைச்சிட்டேன். ஆ, இந்த வீடு நல்லா இருக்கே. இது சொந்த வீடு தானே? இல்ல, இதோட ஓனர் வெளியில இருக்காரு. இது லாலுவோட ஃப்ரெண்டு ரெடி பண்ணி கொடுத்தாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அங்கிள் உள்ள வாங்க, நம்ம உள்ள உட்காந்து பேசலாம். ஆ, வாங்க அங்கிள், உட்காருங்க. உங்களுக்கு குடிக்க டீயா காஃபியா? இல்ல எதுவும் வேண்டாமா. குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் குடு போதும். ம். நீங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்களா? எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. இல்லம்மா, உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. அப்ப நான் வெளியூர்ல இருந்தேன். ஓ, ஆ, லாலு வேலைக்கு போயிருக்கானா என்ன? ஆமா அங்கிள். நான் வேணா ஃபோன் பண்றேன். இல்ல இல்ல, வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்ல. அவன் இப்பயும் அந்த ரெசார்ட்ல மேனேஜரா தானே இருக்கான். ஆமா அங்கிள். நான் உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குமா. நான் இப்ப கால் பண்ணா கூட அவன் கால் அட்டன் பண்றதே இல்லை. ஒருவேளை அட்டன் பண்ணாலும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். அவன் என்கிட்ட கொஞ்சம் பணம் கடனா வாங்கியிருந்தான். ₹1 ₹2 கிடையாது, 80 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான். அந்த காசை கொடுத்து நான் நல்லா மாட்டிக்கிட்டேம்மா. அவனால எனக்கு ரொம்ப பிரச்சனையா ஆயிடுச்சு. அவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் இதுக்கு முன்னாடி ஐடி ஃபீல்ட்ல இருந்தான்ல. இவனும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமெரிக்கன் ஐடி கம்பெனியோட பிரான்ச்சஸ் இங்க ஆரம்பிக்கிறது தான் அவங்களோட ஐடியா. கம்பெனிக்கார வச்ச ஒரே ஒரு டிமாண்ட் என்னன்னா, ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்ல சொந்தமா ஒரு பில்டிங் வேணும்ட்டு. அதுக்காக தான் நான் அவனுக்கு உதவியே பண்ணேன். எனக்கு ஒரு ஷேர் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க அவங்க. இந்த 3 மடைங்களும் சேர்ந்து அவங்களோட ஷேரை 4வது ஒருத்தன் கையில கொடுத்துட்டாங்க. அவன் ஒரு பெரிய ஃப்ராடு. காசு எடுத்துக்கிட்டு அவன் ஓடிட்டான். இப்ப இந்த 3 பேரும் தெருவில் நிக்கிறானுங்க. உன் நகல்லாம் உன்கிட்ட இருக்கா? இல்ல அதையும் வித்து தின்னுட்டானா அவன்? அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. நல்லது. தெரியும்ல, எந்த பொறுப்பும் இல்லாதவன் அவன். எதுக்கு இவ்வளவு அழகான பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கான்? அத கூட சரியா அவனால பாத்துக்க முடியல. உண்மையா சொல்லணும்னா அவனை பார்த்த இடத்துல வெட்டி போட்டுன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அது தோணல. அங்கிள் ப்ளீஸ் ஒன்றும் செய்யாதீங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது. என்கிட்ட ஒரு 50 பவுன் நகை இருக்கு, அதை நான் தரேன். அதை கொடுத்தா கூட ஒரு 10-15 லட்சம் தானமா வரும். மீதிக்கு நான் எங்க போறது? இவ்வளவு எனக்கு கொடுக்கவே எங்க வீட்டுல உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்கு கீழே இன்னொருத்தையும் இருக்கா. எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அங்கிள். இவனுக்காக உன்கிட்ட இருக்க கோல்டு எல்லாம் இன்னைக்கு வித்துட்டேன். நாளைக்கு உனக்குன்னு ஒரு தேவை வந்தா என்ன பண்ணுவே நீ? இப்போதைக்கு நீ அதை பத்திலாம் யோசிக்க வேண்டாம். இருந்தாலும் உன் தலையெழுத்த நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கையாளாளவன் கிட்ட மாட்டிக்கிட்டியம்மா நீ. நீ பயப்படாத, காசு நான் அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி மாதவன் மாமா வந்திருக்காருன்னு மட்டும் சொல்லு.
வந்துட்டியாடா நீ? அந்த கதவை கொஞ்சம் மூடுறா. அந்த கதவை மூட சொன்ன. என்ன பாக்குற? டோரை மூடுறா பொறம்போக்கு நாய. நீ பயப்படாதம்மா, நீ உட்காரு. உனக்கு ஸ்பெஷலா சொல்லணுமா? மூட்டை உட்கார்றா. அதுல இல்ல, கீழே உட்கார. கீழே டேய், நல்லா இருக்கியா? பதில் சொல்றா. வாயில என்ன வச்சிருக்க? என்னடா என் காசு என்னாச்சு? அது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா ரெடி பண்ணுவேன். ஏன்டா ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேன்ற? அது என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. இன்னும் எவ்வளோ நாள்? ஒரு 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 வாரம். நம்பலாமா? ஒரு வாரத்துல தரலனா என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. இல்லண்ணா, கொடுத்துறேன். ஏம்மா நீ கொஞ்சம் எந்திரி, என் கூட கொஞ்சம் வாமா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பொண்ணு மட்டும் இல்ல, விட்டு பொலி போட்டு எல்லாம் பார்த்தல்லம்மா. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்படி ஒருத்தன் கூட என்ன சந்தோஷமா நீ இருந்துட போற சொல்லு. உன் புருஷனால அந்த காசை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு நல்லா தெரியும். இன்னைக்கு நான் அமைதியா திரும்பி போறது உனக்காக மட்டும்தான். உனக்கு அவன் ஒழுங்கா ஒரு முத்தம் கொடுத்துருக்கானா? சந்தன வாசம் வீசுது உன் மேல. இந்த கடன் தீர நான் ஒரு வழி சொல்லவா? இந்த அழக நானும் கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேனே. உன் புருஷனை விட்டுட்டு என் கூட மட்டும் இருக்கணும்னு சொல்லல நான், புரியுதா? நான் வரும்போதெல்லாம் உன் மனசோட கதவை எனக்காகவும் திறந்து வைக்கணும். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டனா அவனோட கடன் எல்லாம் தீந்துரும். உன்னை நான் மகாராணி மாதிரி கடைசி வரையும் பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு. நீ ஒத்துக்கலன்னா ஒரு வாரத்துக்குள்ள என் பணம் எனக்கு வேணும். அப்படி உங்களுக்கு வெப்பாட்டியா இருந்து எனக்கு ராணி மாதிரி வாழ வேண்டாம். உங்களோட பணத்தை நாங்க எப்படியாவது கொடுத்து முடிச்சிருவோம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்கன்னா என் கையோட வேகம் என்னன்னு தெரியும்.
மன்னிச்சிடுமா என்ன? ஒரு வாட்டியாவது உன் உதட்டோட ருசி என்ன அனுபவிக்கலனா என் வாழ்க்கையை அர்த்தம் இல்லாம போயிடும். வட்டு மாமா. டேய், நான் ஃபோன் பண்ணுவேன், கால் அட்டன் பண்ணு. கொஞ்சம் பேச வேண்டியிருக்கும் கூட. கடல்ல இருந்து எப்படி உன்னை காப்பாத்திக்கணுமோ அதுக்குண்டான வழியை நானே ஏற்பாடு பண்ணி தரேன் உனக்கு. புரிஞ்சுதா? என்னாச்சு? எதுக்கடி அழுவுற? அவர் உங்ககிட்ட எதனா தப்பா நடந்துக்கிட்டாரா? ஏய் இல்ல, நான் நம்ம நிலைமையை நினைச்சு அழுத. ஒரு விஷயம் கேட்கட்டுமா? ஒரு வாரத்துக்குள்ள அவரோட பணத்தை கொடுக்க முடியுமா? அது இப்போ ஒரு வாரத்துக்குள்ள எப்படி முடியும்? எனக்கு என்னதான் ஆச்சு? அவர் அப்படி நடந்துகிட்ட போது நான் ஏன் அவரை எதிர்த்து கத்த முன் வரல? அவர் எனக்கு விலை வச்சிருக்காரு. என்னோட உடம்புக்கு, என்னோட மனசுக்கு, என்னோட கனவுகளுக்கு.
எவ்வளோ தைரியம் அவருக்கு. அதுவும் என்னோட புருஷன் ஒரு கதவோட பின்னாடி இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும். அதிர்ந்து போயிருந்த ராஜாவுக்கும் சபையினருக்கும் முன்னாடி படை தளபதி கிருபாலன் எழுந்து நின்று இவ்வாறு கூறினான். மகாராஜா நீடோடி வாழ்க. இந்த சபதத்தை அடியேன் ஏத்துக்கிறேன். ரஜபுத்திரர்களோட இரத்த குணம் என்னன்னு இவளுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் ராஜசபையில நின்னு தைரியமா எதிர்த்து பேசின இவளுக்கு ஒரு பாடம் புகட்டவும் அடியேன் ஆசைப்படுறேன். அந்த புறத்து பெண்கள் கூட படுக்கை அறையில் என்னை கண்டு பயப்படுற விஷயத்த சந்தோஷத்தோட தெரிவிச்சுக்கிறேன். இவளை என் கூட அனுப்புறதுக்கு நீங்க உத்தரவு கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மகாராஜாவும் அதன்படி உத்தரவு கொடுத்தார். ராத்திரி தன்னோட அந்தப்புறத்துல நிர்வாணமா மந்தாகினி படுத்திருந்தா. என்னாச்சு? என்ன கனவு கண்டியா? ஏய், ஒன்றும் இல்லை. ராத்திரி கோபத்தோட எழுந்த மந்தாகினி அவள் கிருபாலனை பார்த்து கோபத்தோட விரல நீட்டி, நீயா ராஜ்யத்தை காக்குற போர்வீரன்? ஒரு நிமிஷம் கூட என் உடம்புல இருக்கிற ரோமத்தை கூட சந்தோஷப்படுத்த முடியாத நீயா ஒரு ஆண்மகன்? நான் பார்த்த இடுப்புக்கு பலம் இல்லாத எத்தனையோ ஆண்மகன்கள்ல நீ மிகவும் தகுதியற்றவன். இன்னும் என் முன்னாடி நின்னு அசிங்கப்படாம நீ வெளியே போ. ராஜசபையை நோக்கி ராட்சசி மாதிரி நடந்து வந்த மந்தாகினி ராஜாவும் ராஜசபையும் அதிர்ந்து போயிருந்தது. மந்திரி ராஜாவோட காதில் இவ்வாறு கூறினார். ராஜா, விஷயம் சின்னதில்ல. தோல்வியுற்று இருக்கிறது ராஜ்யத்தோட படை தளபதி. ஒற்றர்கள் வழியா இந்த விஷயம் எதிரி நாட்டுக்கு தெரிஞ்சா நம்ம நாட்டுக்கு வரப்போறது பேராபத்தா இருக்கும். ராஜா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தலையில கை வச்சு உக்காந்துட்டாரு. மதுவண்ணா, திவ்யா, 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 மாதவண்ணா ஃபோன் பண்ணியிருந்தாரு. நம்ம பிரச்சனைலாம் தீர்க்கறதுக்கு அவர் ஏதோ வழி சொல்லியிருந்தாரு உங்ககிட்ட. அது என்ன ஐடியா திவ்யா? அப்புறம் அவர் இங்கே கொஞ்ச நாளைக்கு தங்க வரதா சொல்லியிருக்காரு. இங்கயா? நீ தானே நான் தனியாக இருக்கேன், போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். உனக்கு ஒரு கம்பெனி கிடைக்கும்ல. ஓ, சண்டே அதுவுமா? இவனுங்க வேற நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்க. ஹலோ. சரி சரி சரி.